கேதுவின் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தான் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சோதனையான சூழலை நீங்கள் எப்படி கையாளணுன்ற உபாயத்தையும் உங்கள் இயல்பையும் இந்த பதிவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். எந்த காரணத்தினால வாழ்க்கை இப்படி இருக்குது, வெற்றிக்காக எவ்வளோ உழைச்சோம், அந்த வெற்றி அடைகிறதுல தடை ஏற்பட காரணம் என்ன, முன்னேற்றம் எப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கீங்களா? இந்த ஒவ்வொரு விஷயமும் டீட்டெயிலாக இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இன்டெலிஜென்ட்டான புத்திசாலியான நபர் தான் மகத்தில் பிறந்தவங்க. மன உறுதி மிக்க நபராக இருப்பீங்க. நேர்மையானவங்களும் நீங்கள் தான். நீதி மற்றும் தர்ம சிந்தனை நிறைந்தவங்க நீங்கள். நியாயமான தங்கமான ஆளாக இருப்பீங்க. மோஸ்ட்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேரக்டருடைய ஆளும் நீங்கள் தான். நல்ல சிந்தனை திறன் மிக்க நபராக இருக்கிறதால எதையும் ஆழ்ந்து புரிஞ்சுப்பீங்க. நேரத்தை மதித்து செயல்படுற மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் தோல்வியை சந்திக்கிறது இல்லை. ஆரம்ப கட்டத்தில் ஏற்படும் தோல்வி உங்களை மிகப்பெரிய இடத்துக்கு, அதாவது ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்க வச்சிடும். தனக்குன்னு ஒரு ஸ்டைலு, தனக்குன்னு ஒரு பாதைன்னு எல்லாமே தனித்துவமாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அப்படித்தான் வாழவும் செய்வீங்க. காதல் ரசனை மிக்க நபராக இருப்பீங்க. நீங்கள் விரும்புகிற நபர் முன்னாடி எப்பவும் தனியாக அவங்கள கவரும் வகையில் தான் நடந்துப்பீங்க. காதலில் என்னதான் கண்ணியமான நபராக இருந்தாலும் எதிர்பார்ப்பு உங்களுக்கு தோல்வியை தான் பெரும்பாலும் தருது. அதனால் கூடுமானவரை எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்கண்டிஷனல் லவ் தான் உங்களுக்கு செட் ஆகும். கவனமாக செயல்படும் இயல்புடைய நபர் தான் நீங்கள். எல்லோருக்கும் பொதுவான நபராக இருக்கும்போது எதிர்ப்புகள் மற்றும் எதிரிகள் யார் வந்தாலும் உங்களை வீழ்த்தவே முடியாது. அர்ப்பணிப்பு தான் உங்களை உயர்ந்த மதிக்கத்தக்க இடத்துல வாழ வைக்கும். வசதியான வாய்ப்புகளை பொறுத்தவரை பெரும்பாலும் நல்ல முறையில் அமைஞ்சிடும். சொந்த முயற்சியில் வெற்றி அடைகிற நபராக இருந்தாலும் எதிரியை எதிர்த்து ஜெயிக்கிற வல்லமையும் இருந்தாலும் ஒரு குருவோட கைடன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். உங்கள் வாழ்க்கைக்குன்னு ஒரு குருவை சூஸ் பண்ணிக்கோங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. சின்ன வயசில் கலைகள் மீது, அதாவது புக்ஸ் படிக்கிறது, பாட்டு பாடுறது, டான்ஸ் பண்ணுறேன்னு இல்லை ஸ்போர்ட்ஸ்னு ஏதாச்சும் ஒரு கலையில் ஈடுபாடோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் அது உங்களை புகழின் உச்சிக்கே கொண்டு போக வச்சிடும். எப்பவும் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அப்பாவோட அன்பு கிடைச்சாலும் அம்மா தான் உங்கள் வாழ்க்கையில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, சிம்ம ராசிக்கு 12ஆம் இடமான கடகராசி சந்திரனை குறிக்கும். இந்த சந்திரன் தாயையும் மனம் மற்றும் உடலையும் குறிக்கும். உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலான விஷயங்கள் உங்கள் தாயின் கண்ட்ரோலில் தான் நடக்கும். நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க ப்ரிகாஷனாக இருங்க. வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள், ஜுரம் அப்படின்னு அப்பப்போ சில தொந்தரவுகள் வரும். கேதுவின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைகிறது இல்லை. குடும்ப வாழ்க்கையில் அமைதி இருக்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாக நடக்கும். அப்படி இல்லைன்னா திருமணமே தாமதமாக நடக்கிறத பார்க்குறோம். இது எல்லாமே அனுபவத்தில் சரியாக இருக்குது. எந்த மாதிரி பிரச்சனை வரும்னு புரிஞ்சுக்கிட்டு எப்படி உங்களை தற்காத்து முன்னேறணும்னு ஒரு முன் யோசனையோடு வாழ்கிறது உங்களுக்கு சிறப்பை தரும். நீங்கள் எந்த மாதிரியான இடத்துல இருந்தாலும் அங்கே டாமினண்ட்டாக தான் நடந்துப்பீங்க. யாராக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு அப்படின்னு அவங்கள அடக்கி கண்ட்ரோல் பண்ண தான் முயற்சி பண்ணுவீங்க. மற்ற நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் பெண்களை விட மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அட்ராக்டிவாக இருப்பீங்க. உங்கள் திறமை என்னன்னு எப்பவும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி, தனக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பீங்க. அப்படி இருந்தால் தான் அந்த இடத்துக்கே போவீங்க. சொகுசாக வாழணும், ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறது நீங்கள் தான். சிம்ம ராசிக்கு 3வது ராசியான துலாம் ராசியில் சனி உச்சமும் சூரியன் நீசமும் ஆகுது. இந்த 3ஆம் ராசியில் உங்கள் ராசிநாதன் நீசமாகிறதுனால நீங்கள் எந்த ஒரு செயலுக்கும் தொடர் முயற்சியை போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. இல்லைனா வெற்றி கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்படி எதிரியை ஜெயிக்கணும்னா அவங்கள மிஞ்சுறதுக்கு மெனக்கடணும். கடின உழைப்பு மிக்க நபராக இருக்கணும். சிம்மராசி நண்பர்களே, நீங்கள் எதிரியை தாண்டி உங்கள் வளர்ச்சி இருக்கணும்னா அதுக்கேற்ற தொடர் உழைப்பும் பொறுமையும் கண்டிப்பாக தேவை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் உங்கள் வளர்ச்சியை, உங்கள் வெற்றியை உறுதிப்படுத்தும். எதிர்பார்ப்போடு செய்கிற எந்த செயலும் உங்களுக்கு தோல்வியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் எதிர்பார்ப்பற்ற தொடர் முயற்சியும் உழைப்பையும் போடுங்க. எதிரியோட இடத்துலையே நீங்கள் புகழ் அடைவீங்க. புகழ் மற்றும் அதிகாரத்தோடு வாழணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் சுப்பீரியர் போஸ்ட்டில் இருக்கணும்னு நினைப்பீங்க. அப்படி தான் வாழவும் ஆசைப்படுவீங்க. அப்படி தான் நடக்கும். எந்த காரியத்தில் வெற்றி பெறணுன்னாலும் சரி, அக்கறையோட உழைப்பீங்க. செய்கிற வேலையில் பெரிய சவால்களை சமாளித்து தான் ஜெயிப்பீங்க. உங்கள் ரசனை மற்றும் செயல்திறனை எப்பவும் மெருகேற்றிக்கிட்டே இருப்பீங்க. பொழுதுபோக்குன்னா ரொம்ப லைக் பண்ணுவீங்க. ஒரு இடம் அழுக்காக இருக்குன்னா உங்களுக்கு பிடிக்காது, கொஞ்சம் முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கும்.
அதனால எப்பவும் கிளீனான இடத்துல இருக்கணும்னு நினைப்பீங்க. வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைப்பீங்க. அப்படி வாழவும் செய்வீங்க. மகம் நட்சத்திரம் சிம்மாசனம் மற்றும் கிரீடம் போன்ற வடிவத்தில் இருக்கும். இதனாலேயே நீங்க இருக்கிற இடத்துல உயர்ந்த பதவிக்கான அரியாசனம் கிடைக்கும் மற்றும் அந்த அரியாசனத்துக்கான புகழும் உங்களுக்கு கிடைக்கும். எப்பவும் பாசமிக்க நபராக இருப்பீங்க. ஆனால் அதிகாரம் கலந்த துணியில தான் பேசுவீங்க. சொன்ன மாதிரி நடந்துப்பீங்க. பிடிவாத குணம் மிக்க நபராக இருப்பீங்க. மகம் நட்சத்திரம் எலியை குறிக்குது. மகத்தில் பிறக்கிற பெண் கல்யாணமாகி போகிற வீட்டில் திருவாதிரை புனர்பூசம் ஆயிலும் நட்சத்திரத்தில் யாராச்சும் மாமனாரோ இல்லை மாமியாரோ இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை தான். ஏன்னா திருவாதிரை நாயை குறிக்கும், புனர்பூசம் ஆயிலும் பூனையை குறிக்கும். எலிக்கும் பூனைக்கும் சரி, எலிக்கும் நாய்க்கும் சரி எப்போவுமே செட் ஆகாது. அதனால் கல்யாண விஷயத்தில் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும். பொதுவாக கேது நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்பத்தை கட்டி காப்பாற்றுற இயல்பு கொண்டவங்க. எல்லாரையும் அரவணைச்சு கூட்டிட்டு போவாங்க. குடும்ப பொறுப்புகளை தன் மேலே போட்டுக்கிட்டு குடும்பத்துக்காக உழைப்பீங்க. சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் கடன் வாங்கும் போது கவனமாக இருக்கணும். அளவுக்கு மீறி கடன் வாங்கினா அப்புறம் பிரச்சனை தான். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான கன்னியில் சுக்கிரன் நீசமாகுது. வருமான வாய்ப்பு வரும்போதே ஆடம்பர தேவைக்காக கடன் வாங்கி எல்லாத்தையும் கடனில் போட்டு மாட்டிக்காதீங்க. கடன் கொடுத்தா திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களோட ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு 2ஆம் இடமான மீனத்தில் சுக்கிரன் உச்சம் அடையுது. இது உங்கள் வருமானத்தை மற்றவங்களுக்கு ஈஸியாக கடன் மூலியமாக கிடைக்க வச்சிரும். ஆனால் அவங்க திருப்பி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப தாமதமாகும், இல்லை சில பேருக்கு கிடைக்காமலே போகுது. இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபடணும்னா நீங்கள் நேர்மையாக எப்பவும் இருக்கணும். பிறருக்கு உதவுற மாதிரி சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ் இல்லை சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறது உங்களுக்கு எப்பவும் நன்மையை தரும். சிம்ம ராசியில் பிறந்த நபர்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது உடலும் ஆன்ம சக்தியும் ஒருங்கே இணையுது. இதனால உடலோட ஆரோக்கியமும் மற்றும் சீரான உடல் இயக்கமும் அவங்களுக்கு கிடைக்கும். மனதளவில் இறுக்கமான சூழலில் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சா அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் கூட நேரம் அதிகமாக செலவிடும் போது மகிழ்ச்சியான உணர்வு கண்டிப்பாக ஏற்படும். குழந்தைகளின் நலனுக்காக செயல்படும் போது பெரிய நன்மை ஏற்படுறத பார்க்குறோம். சிங்கத்தோட உயர்ந்த குணமே பசி எடுக்கும்போது வேட்டையாடி சாப்பிட்றது தான். அது மட்டும் இல்லை, தன்னோட எல்லைக்குட்பட்ட பகுதியில் இன்னொரு சிங்கத்தை அனுமதிக்கவே அனுமதிக்காது. அது போல தனக்கு தேவைன்னு வரும்போது தான் அதற்கான முயற்சியை எடுப்பீங்க. சிம்மராசியில் பிறந்த நீங்கள் மற்றவங்க உங்களை ஓவர்டேக் பண்ணி முன்னேறி போகிறாங்கன்னு எப்பவும் யோசிக்க மாட்டீங்க, பொறாமையும் பட மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி ரூட் வச்சுருப்பீங்க, அது படிதான் நடப்பீங்க. தனக்குன்னு தனி கொள்கையோடு வாழ்கிறதும் நீங்கள் தான். அதே போல் குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறதுனா உங்களுக்கு அலாதி பிரியம். உங்கள் குடும்ப விஷயத்தில் வேற ஒரு நபர், அது சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, யாருமே தலையிடக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அப்படி தெரியாமல் யாராச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட, இது உனக்கு தேவையில்லாதது, நீ இதிலிருந்து வெளியே போ, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும்னு நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவீங்க. சிம்மத்துக்கு 9ஆம் அதிபதி செவ்வாய். இது தந்தையின் ஸ்தானத்தை குறிக்குது. இந்த செவ்வாய் கடகத்தில் நீசமடையாதனால உங்கள் அப்பா எப்பவும் உங்கள் அம்மா சொல்கிறத கேட்டு தான் நடப்பார். அம்மா தான் வீட்டில் எல்லா முடிவையும் எடுப்பாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா உங்கள் வீட்டில் மீனாட்சி ராஜ்யம்தான். மகம் கேதுவின் நட்சத்திரன்றதுனால தாய் வழி தாத்தா பாட்டியோடைய ஆளுமை உங்கள் வீட்டில் எப்பவும் இருக்கும். உங்கள் அப்பா உங்கள் தாத்தா பாட்டியோட சொல்லுக்கு எப்பவும் ஒரு மரியாதையும் ஒரு பணிவோடையும் நடந்துப்பாரு. அவங்க ஒரு நடமாடும் தெய்வம்னு பேசினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அப்படி மரியாதை கொடுப்பாரு. சிம்ம ராசி முன்னோர்களை குறிக்கிறதால குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். எந்த காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு 100% சக்ஸஸை கொடுக்கும். உங்கள் வீட்டில் எப்பவும் ஒரு தெய்வத்தோட நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். தெய்வ அருள் நிறைந்த நபராக இருப்பீங்க. இறை சக்தியை உணரும் ஆற்றல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன்.